இயக்கங்களை சார்ந்த தலைவர்கள், முக்கிய நிர்வாகிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்ட ஒரு கலந்தாய்வு கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்வில் ஒரு ஊழலற்ற, ஒரு நேர்மையான ஒரு ஆட்சியை, சமூக நீதி, மதசார்பின்மை உள்ளடக்கிய ஒரு ஆட்சியை வழங்கிக் கொண்டிருக்கும் தமிழக முதல்வருக்கு வாழ்த்துக்களை அனைத்து இயக்க தலைவர்களும் தெரிவித்துக் கொண்டார்கள். தமிழ்நாட்டில் அரசியல் இயக்கங்களுக்கு மத்தியில் மட்டுமல்ல, பல்வேறு தரப்பட்ட மக்களுக்கு மத்தியில் ஒரு புதிய நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. என்ன நம்பிக்கை என்றால், சாதி மத வேறுபாடுகளை கடந்து ஒரு ஊழலற்ற, ஒரு நேர்மையான, வெளிப்படைத்தன்மை உள்ள ஒரு அரசு நிர்வாகத்தை ஒரு தமிழக அரசாங்கத்தால் வழங்க முடியும் என்பதை நிரூபித்துள்ளார் தமிழக முதல்வர் அவர்கள். இதே போன்ற ஒரு ஊழலற்ற ஆட்சியை, சமூக நீதி, மதசார்பின்மை உள்ளடக்கிய ஒரு ஆட்சியை தொடர்ந்து இந்த அரசு வழங்கிட வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு அரசுக்கு நாங்கள் தொடர்ந்து பக்கபலமாக இருப்போம், ஒரு கேடயமாக இருப்போம் என்று அனைத்து இயக்க தலைவர்களும், கூட்டணி இயக்க தலைவர்களும் தங்கள் கருத்துக்களை தெரிவித்தனர். முதலமைச்சர் அவர்களும் அவர் இறுதியில் உரையாற்றும் பொழுது, இந்த ஆட்சி ஒரு ஊழலற்ற ஆட்சியாக, மதசார்பின்மை, சமூக நீதியை உள்ளடக்கிய ஒரு ஆட்சியாக இருக்கும் என்று தொடர்ந்து இருக்கும். 2 மாதங்கள் 6 மாதங்கள் நீடிக்காது என்று சொல்பவர்களுக்கு 5 ஆண்டுகள் மட்டுமல்ல, 5 ஆண்டுகளையும் கடந்து இந்த ஆட்சி தொடரும் என்பதையும் அவர்கள் கூறினார். புதிய கூட்டணி